வணக்கம். நியூஸ் 7 தொலைக்காட்சியின் 8 மணி செய்திகளுக்காக நான் வெங்கடேஷ். விடுதலை புலிகள் மீதான தடையை ஐரோப்பிய யூனியன் நீக்கியுள்ள நிலையில் ஈழத் தமிழர்களுக்கான உரிமை கிடைக்க மத்திய அரசு இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 28 நாடுகள் கொண்ட ஐரோப்பிய யூனியன் விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்கியதை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். ஈழத் தமிழர்களின் உரிமை போராட்டத்தில் இது ஒரு முக்கியமான திருப்புமுனை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஈழத் தமிழர்களுக்கு நிரந்தர அரசியல் தீர்வு கிடைக்க தேவையான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அப்துல் கலாமின் நினைவு தினத்தையொட்டி நாளை ராமேஸ்வரத்திற்கு வருகை தரும் பிரதமர் மோடி பேக்கரும்பு பகுதியில் 15 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள நினைவிடத்தை திறந்து வைக்கிறார். இதையொட்டி அந்த பகுதி முழுவதையும் பாதுகாப்பு வளையத்திற்குள் காவல்துறை கொண்டு வந்துள்ளது. மத்திய மாநில அமைச்சர்களுடன் 7 மாநில முதல்வர்களும் 8 மாநில ஆளுநர்களும் கலாம் நினைவிட திறப்பு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர். இதையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து காவல்துறையினர் ராமேஸ்வரத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர். கலாம் நினைவிடம் அமைந்துள்ள பகுதியில் மோப்பநாய்கள் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். நினைவிடம் அமைந்துள்ள பகுதியில் சுழலும் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. இதனிடையே 1964ஆம் ஆண்டு புயல் பாதிப்பால் பிற பகுதிகளில் இருந்து துண்டிக்கப்பட்ட தனுஷ்கோடியை இணைக்கும் வகையில் வெள்ள தடுப்புகளுடன் கட்டப்பட்ட புதிய சாலையை பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். புயலால் பாதிக்கப்பட்ட தனுஷ்கோடியில் புனித நீராடவும் சுற்றி பார்க்கவும் ஏராளமான மக்கள் ஜீப்பில் பயணிக்கின்றனர். அவர்களுக்கு கூடுதல் வசதியை ஏற்படுத்தும் விதமாகவும் தனுஷ்கோடிக்கு போக்குவரத்தை சீரமைக்கும் விதமாகவும் முகந்தராயபுரம் முதல் அரிச்சல் முனை வரையிலான 9.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. ஹட்சன், டோட்லா, விஜய் உள்ளிட்ட தனியார் பாலில் ரசாயன கலப்பு உள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் தன்னை மிரட்டும் நோக்கில் ஹட்சன், டோட்லா மற்றும் விஜய் பால் நிறுவனங்கள் நீதிமன்றத்தை அணுகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 3 தனியார் நிறுவனங்களும் தங்களது பாலில் ரசாயனம் கலக்கவில்லை என்பதை நிரூபிக்க முடியாது எனவும் கடந்த 2011ஆம் ஆண்டு நடந்த சோதனையில் தங்களது பாலில் ரசாயனம் கலக்கப்பட்டதை டோட்லா நிறுவனமே ஒப்புக்கொண்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேபோன்று ஹட்சன் பாலில் காலாவதி ரசாயனங்கள் கலக்கப்பட்டுள்ளது நிரூபிக்கப்பட்டுள்ளதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பால்வளத்துறை அமைச்சரான தனக்கு பால் நிறுவனங்களில் சோதனை நடத்த முழு அதிகாரம் உள்ளதாகவும் தனது கடமையை செய்யும் பொது ஊழியர் மீது சிவில் வழக்கு தொடர முடியாது எனவும் ராஜேந்திர பாலாஜி மனுவில் விளக்கம் அளித்துள்ளார். ஆதாரம் இல்லாமல் பால் நிறுவனங்கள் குறித்து தவறாக பேச அமைச்சருக்கு ஏற்கனவே உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்தது. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் சென்னையில் இருந்து மாற்றம் செய்யப்படக்கூடாது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் 5ஆம் ஆட்சிக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் திட்டங்கள், செயல்பாடுகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. சமீபத்தில் ஊடகங்களில் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு செல்ல இருப்பதாக செய்திகள் வெளியானது. இதைத் தொடர்ந்து தமிழ் மொழியின் மேன்மையை ஆராய்ச்சி மூலம் உலகுக்கு பகிரும் இந்நிறுவனத்தை சென்னையிலிருந்து மாற்றம் செய்யக்கூடாது என்றும் எக்காரணம் கொண்டும் அதன் தன்னாட்சி அமைப்பை இழக்கக்கூடாது என்றும் ஆட்சிக்குழுவில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நீட் பிரச்சனையில் திமுக நாளை நடத்தும் மனித சங்கிலி போராட்டத்திற்கு தடை கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. நீட் மருத்துவ நுழைவுத் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு நிரந்தர விலக்கு வழங்க கோரி திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நாளை மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தடை விதிக்க கோரி ஆலந்தூரைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் சரவணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி தலைமையிலான அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது திமுக நாளை நடத்தும் மனித சங்கிலி போராட்டத்திற்கு அனுமதி இல்லை என தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் மணிசங்கர் தெரிவித்தார்.
ஆனால் நீட் விவகாரத்தில் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருப்பதால் அவமதிப்பு நடவடிக்கை தேவை என மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் நீட் தேர்விற்கு எதிராக போராடுவதை எப்படி அவமதிப்பாக கருத முடியும் என கேள்வி எழுப்பிய தலைமை நீதிபதி அமர்வு அமைதி வழியில் போராடுவோரை இடையூறு செய்வதாக எப்படி கருத முடியும் என்றும் கேட்டனர். மேலும் பொதுமக்களுக்கு இடையூறாக போராட்டம் நடைபெற்றால் நடவடிக்கை எடுக்கலாம் என குறிப்பிட்ட உயர்நீதிமன்றம் திமுக மனித சங்கிலி போராட்டத்திற்கு தடை கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது. இதனிடையே ஆர்ப்பாட்டத்தை எதிர்த்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது திமுகவிற்கு கிடைத்த வெற்றி என அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் VP துரைசாமி தெரிவித்துள்ளார். கடலூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பெட்ரோகெமிக்கல் எடுப்பதற்கு எந்த நிலமும் ஒதுக்கப்படவில்லை என அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்வர் கூறியது போல விவசாயிகளை பாதிக்கின்ற எந்த திட்டமும் தமிழகத்தில் அனுமதிக்கப்படாது என உறுதிபட கூறினார். வாடகைதாரர் சட்டம் விரைவில் அமல்படுத்தப்பட உள்ளதாகவும் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். கடலூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் பெட்ரோகெமிக்கல் மண்டலத்துக்காக தமிழக அரசு சார்பில் நிலம் கொடுத்துருக்கதா சொல்றாங்க. எவ்வளோ நிலம் கொடுத்துருக்கோம், ஏன் எதுக்காக? நிலமெல்லாம் எதுவும் கொடுக்கல. DDCBயில் அவங்க அப்ரூவல் கேட்டிருக்காங்க. அது 2015 அந்த இதை மத்திய அரசாங்கம் நமக்கு அனுப்பியிருந்தது. அதன் பேர் தான் கொடுத்துருக்கோம். நிலம் கொடுக்கல. அவங்க கேட்டிருக்காங்க. நாம் இங்கெல்லாம் இருக்குதுன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். இந்த திட்டத்தை பொறுத்தளவில் எந்த திட்டமாக இருந்தாலும் தெளிவாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். மக்களை, அது விவசாய பெருங்குடி மக்களை பாதிக்கின்ற எந்த திட்டத்திற்கும் அனுமதி இல்லை என்பதை தெளிவாக சொல்கிறேன். அந்த வகையில் தான் இந்த திட்டங்களும் இருக்கின்றது. முன்னாள் முதல்வர் OPSற்கு சொந்தமான சர்ச்சைக்குரிய கிணறு கிராம மக்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதனை லட்சுமிபுரம் மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளதாக அறிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள லட்சுமிபுரத்தில் முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வத்தின் மனைவி விஜயலட்சுமி பெயரில் உள்ள 200 அடி கிணற்றை குடிநீர் தேவைக்காக அப்பகுதி மக்கள் கேட்டு போராட்டம் நடத்தி வந்தனர். இதையடுத்து கடந்த 13ஆம் தேதி OPSுடன் லட்சுமிபுரம் கிராம மக்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் கிணற்றை கிராம மக்களுக்கு தருவதாக OPS தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. இந்நிலையில் லட்சுமிபுரத்தைச் சேர்ந்தவர் சுப்பராஜ் என்பவருக்கு கிணற்றை விற்றுவிட்டதாக சில தினங்களுக்கு முன்னர் தகவல் கிளம்பியது. இதனையடுத்து சர்ச்சைக்குரிய கிணறு மற்றும் போர்வெல்லை கிராம மக்களிடம் OPS தரப்பினர் ஒப்படைத்துள்ளனர். இதனால் இந்த கிணறு பிரச்சினை முடிவிற்கு வந்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியுடன்.